ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய கேசஸ் வந்து பார்த்துருக்கோம். அதில் முக்கியமான கேசஸ் பார்த்தீங்கன்னா அசோஸ்பர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த உயிரணுக்களுமே இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படும். ஸோ இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பயந்துட்டு இது க்யூரே பண்ண முடியாது, ஏன்னா விந்தணுக்கள் இல்லை, அதாவது உயிரணுக்களே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது வந்து இதை பயந்துக்குவாங்க, பொதுவான விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இவர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணது டிசம்பரில் அப்ரோச் பண்ணார். நவம்பரில் அவர் எடுத்திருக்காரு. அந்த ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோஸ்பர்மியா கண்டிஷனில் தான் இருந்திருக்காரு. சரிங்களா? அவர் நவம்பரில் இருந்ததுக்கும் இப்போ மார்ச்சில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். நவம்பரில் பார்த்தீங்கன்னா அவருடைய செமன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அது ஆக்சுவலாக 7 to 8 தான் இருக்கணும், ஆனால் இது 9 இருக்குது. ஸோ நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவுண்ட் 0ன்றது அசோஸ்பர்மியா, எந்த விதமான உயிரணுக்களுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ஸ்க்ரோட்டம் பகுதியில் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பண்ணும்போது சில இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் டெஸ்டிஸ் நார்மலாக இருக்குது, இன்னொரு சைட் டெஸ்டிஸ் வந்து அவருக்கு வந்து சின்னதாக இருக்குது. ரெண்டாவது வந்து எபிடிடமிஸ், அதில் வந்து சின்ன பல்ஜும் இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா கிரேட் 1 வெரிகோசில். இப்போ வெரிகோசில் கண்டிஷனும் இருக்குது ரைட் சைடில். சரிங்களா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால லெஃப்ட் சைடு வந்து டெஸ்டிஸ் வந்து சின்ன சைஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால இவருக்கு வந்து அசோஸ்பர்மியா இருக்கலாம், அதாவது உயிரணுக்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட டிசம்பர் வந்தாங்க. டிசம்பர் டு ஜனவரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க. அப்போ வந்து அவருக்கு அப்பயும் 0 கவுண்ட் தான் இருந்தது. செகண்ட் வந்து திருப்பியும் செகண்ட் மந்த், அதாவது பிப்ரவரியிலேருந்து ஜனவரியிலேருந்து மிட்லேருந்து சாப்பிட ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் சாப்பிட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அவங்க எடுத்தாங்க. பட் என்னன்னா அந்த செகண்ட் டைம் சாப்பிடும்போது நாங்கள் ஒரு மெத்தட் ஒன்று சொல்லியிருந்தோம், அதை அவர் ஃபாலோ பண்ணலை. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டினியூ செகண்ட் டைம் அவங்க எடுக்கும்போது ரிப்போர்ட் பிப்ரவரியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வந்து 0 கவுண்ட் தான். ஸோ அப்போல்லாம் நம்மகிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2 மாதம், 2வது மாதம் அது. இப்போ ஆக்சுவலாக 3வது மாதம் அவருக்கு ஸ்பெஷலாக சில விஷயங்கள் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 16 மார்ச் அன்னைக்கு தான் வந்து அவர் சாம்பிள் கொடுத்துருக்காரு. 16 மார்ச் இந்த 2025 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பிஹெச் வேல்யூ நார்மல் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ லிக்விஃபிகேஷன் டைமும் கரெக்டாக 30 நிமிஷத்துக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் 12.1 மில்லியன். ஸோ கிட்டத்தட்ட 1.25 கோடி கவுண்ட் வந்து வந்துருச்சு. அப்போது இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். 0ல் இருக்கிறாரு. 0 ஒன்றுமே கவுண்டே கிடையாது, எந்த உயிரணுக்களுமே இல்லாத ஸ்டேஜில் இருந்து அவங்க எங்கே வராங்க, 12 மில்லியனுக்கு வராங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? இப்போ டோட்டல் நம்பர் மொத்தமான உயிரணுக்கள் எல்லா கான்சன்ட்ரேஷன்லேயும் சேர்த்து ஒரு 40 மில்லியன் இருக்கணும்னு சொல்லி பொதுவாக ஒரு இது வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து 24 மில்லியன் வந்து அவர் ரீச் பண்ணியிருக்கிறார், விச் இஸ் ஹியூஜ். 0லேருந்து 24 மில்லியன் ரீச் ஆகிறது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டி நல்லாவே இருக்குது, 79.2%. இது 32%, 30% தாண்டினாவே போதுமான மொட்டிலிட்டி தான். ஆனால் இவருக்கு 80% அடிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இவருக்கு வந்து பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அவருக்கு என்ன ஆகிடும், அவங்களுக்கு குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சொல்ல வர விஷயம் என்னென்னா அசோஸ்பர்மியா கண்டிஷன் அப்படின்னா இதனால இதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு கிடையாது. நிறைய கேசஸில் சால்வ் பண்ண முடியும் நிச்சயமாக. சில நேரங்களில் அடைப்புகள் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு இந்த உற்பத்தியானாலும் வெளியில் வராது. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கூட வெரிகோசில் கண்டிஷன் இருந்த ஒரு பேஷண்ட் அவர். வெரிகோசில் இருந்தும் அவருக்கு என்ன இருக்குது, க்யூர் ஆயிருக்கு. ஸோ வெரிகோசில் இருக்கிறதுனால இல்லை அசோஸ்பர்மியா வந்ததுனால உடனே நீங்கள் மனசை விட்டுறணும்னு எந்த அவசியமே கிடையாது. நிச்சயமாக உங்களால் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். நிறைய பேரால் 100% சொல்ல முடியாது, ஏன்னா அசோஸ்பர்மியாலே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெரிகோசில் ரொம்ப பெரிய கிரேடில் இருக்குது. இப்போ கிரேட் 4 வெரிகோசில் இருக்குது. அப்படின்ற பட்சத்துலையும் ரெண்டாவது பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அவருக்கு
பெரிய சிஸ்டெல்லாம் இருக்குது அப்போ அப்ஸ்ட்ரக்ஷன் வெளியில் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்போமியான்னு சொல்லுவோம். ஸோ வெளியில் வரதில்லை, உள்ள உற்பத்தியாக நான் வெளியே வரதில்லை. இப்படியான கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு வந்து டிலே ஆகலாம். அது முக்கியமாக அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்போமியா சொல்லவே முடியாது அது எப்போ க்யூர் ஆகும்னு சொல்லி. ஆனால் வெரிகோசில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தும் நம்ம க்யூர் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரேட் 2 இல்லை கிரேட் 1 அப்படின்னா இன்னும் ஈஸியாகவே க்யூர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியும் நம்ம கேசஸ் வந்து பார்த்துருக்குறோம், அவங்களுக்கும் க்யூர் ஆகிருக்கு, இவருக்கும் வந்து அது க்யூர் ஆகி வந்திருக்கு. ஸோ அசோஸ்போமியானாவே மனம் ஊட்டுறணும்னு அவசியம் இல்லை. சான்சஸ் நல்ல சான்சஸே இருக்குது, நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸே இருக்குது. 70-80% சான்சஸ் இது வந்து க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது இல்லாத பட்சத்தில் தென் நீங்கள் அடுத்தடுத்த மெடிசன்ஸ் போய்க்கலாம். அது இயற்கையாகவே க்யூர் பண்ண முடியுன்ற பட்சத்தில் ஏன் நீங்கள் செயற்கையான முயற்சிக்கு போகணும்? ஸோ முதல்ல இதை ட்ரை பண்ணிக்கலாமே, ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் இல்லை 5 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு இது முடியலன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மற்ற மருத்துவங்களுக்கு போய்க்கலாம். ஸோ இயற்கையாகவே இதுக்கான தீர்வு இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு எவிடன்ஸ். ஸோ இதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரூஃபாகவே கொடுத்துருக்கோம், நீங்களே பாருங்கள்.